எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை ரவை வச்சு ஒரு அருமையான தோசை செய்ய போகிறோம். கோதுமை ரவையில் தோசை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு அதே அளவு கப்பில் 1 கப்பு, சம்பா கோதுமை ரவை ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தயிர் ஒரு 3 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு 1-2 இடித்து எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன், சீரகம் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கோதுமை ரவை தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா ரவை ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். தோசை ஊற்றும் போது தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் ரவை நல்லா ஊறி வரும்போது கொஞ்சம் கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னிக்கு நான் ஒரு 3 தக்காளி, 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பச்சையாகவே நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் வரமிளகாய் போட்டு நான் மிக்சியில் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா காரம் அந்த அளவுக்கு தெரியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். அரைச்ச மிக்ஸி கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி வரமிளகாலாம் பச்சையாக அரைச்சதுனால எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சட்னி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி இறக்கி வச்சிடலாம். கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கமும் தோசை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா மாவும் இதே மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சம்பா கோதுமை ரவை தோசை செஞ்சிட்டோம். கார சட்னி, இந்த தோசைக்கு இந்த கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் ரவை செய்யறதை விட இந்த மாதிரி கோதுமையில் செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.